புலக்கண்ணின் 3வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வின் பிரதம விருந்தினர் மாதவி சிவலீலன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற தயாநிதி செல்வநாதன் ஆசிரியர் அவர்களே, திரு சிவபாதம் கணேஷ்குமார் அவர்களே, திருமதி சுகுணா சுதா அவர்களே, திரு ரவிநாத் அம்பலவாணர் அவர்களே, அத்துடன் இந்த நிகழ்வுக்கு தோளோடு தோள் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய பங்காளிகளான பெற்றோர்களே, பிள்ளைகளே, தோள்களுக்கும் தோழமையின் உறவுகளே, மல்லாவி மற்றும் மாந்தைகளுக்கு பிரதேச ஒன்றியத்தினுடைய அங்கத்தவர்களே, அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் புலக்கண் குழுமம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. கடந்த 3 வருடங்களாக தனியே கம்ப்யூட்டருக்கு முன்னாலும் தொலைபேசிகளுக்கு முன்னாலும் யாரையுமே பார்வையாளர்களாக நேரடியாக கொண்டிருக்காமல் ஸ்கிரீனையே பார்த்து பேசிய நாங்களும் எங்கள் குழந்தைகளும் இன்று முதல் முறையாக உங்கள் முகங்களை பார்த்து உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீங்கள் கரகோஷம் எவ்வாறு செலுத்துவீர்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு ஊக்குவிப்பீர்கள் என்பதை காண்பதற்காக உங்களை நாடி நேர வந்திருக்கிறோம். ஒரு அமைப்பினை உருவாக்குவது என்பது இலகு, ஆனால் அதை தொடராக கொண்டு செல்வது என்பதுதான் உண்மையான ஒரு கடினமான ஒரு விடயம். ஆரம்பிக்கும் போது இலகுவாக இருக்கும், எல்லோருக்கும் சில விடயங்கள் இது என்ன என்ற ஒரு கேள்வியோடு அந்த நிகழ்வு ஆரம்பமாகும். ஆனால் அதை நாங்கள் தொடர்ந்து செல்வது என்பது ஒரு மிக மிக கடினமான ஒரு விடயம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த புலக்கண்ணம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் இங்கே அன்புக்குரிய சதீஷ் கூறியது போன்று நாம் எந்த தடைகளை தாண்டியும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இவ்வாறான ஒரு குழுமத்தை உருவாக்கி ஒரு உறவு பாலத்தை வளர்ந்து மிகவும் சிறப்பாக இந்த புலம்பெயர் தேசத்திலே மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு உங்கள் ஆதரவோடும் இந்த அமைப்போடு பல உறவுகள் இரவு பகலாக தமது சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த புலக்கண்ணுக்காக. எனவே எல்லோருடைய அர்ப்பணிப்போடு மிகவும் எதிர்காலத்தில் பல இளம் சிறார்களை இணைத்து அவர்களும் இந்த குழுமத்தில் ஒருவராக இணைத்து இந்த புலக்கண் இந்த புலம்பெயர் தேசத்திலே நிச்சயமாக மிளிர்ந்து செல்லும். எனவே அதற்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும் என அன்போடும் உரிமையோடும் கேட்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லுகின்றோம்.